உங்கள் சரவணன். நம்மளோட யூடியூப் சேனலில் ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலில் நிறைய மருத்துவ படிப்பான மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி எல்லாத்தையும் கவர் பண்ணணும் ட்ரை பண்ணி ஒவ்வொன்றா தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுற அனைத்து என்னுடைய நண்பர்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் என்னுடைய மிகப்பெரிய பலம், சரிங்களா? ஸோ நான் தகவல்களை என்னிடம் இருக்கிற அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறது என்னோட முயற்சி மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். ஒரு நிதானத்தை தேடிக்கோங்க. உங்களுடைய இடத்தை கண்டுபிடித்து அதற்கான வழிமுறைகளை கொண்டு போங்க. இது கண்டிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரிகளை நீங்கள் அடையாளப்படுத்தும் போதோ வரிசைப்படுத்தும் போதோ என்னுடைய ஐடியாக்களை உள்ளே கொண்டு வாங்க. இதில் நான் வரிசைப்படுத்துகிற கல்லூரிகளில் நான் பெரிதாக அவங்களோட அகாடமிக்கு, அதில் வெளியில் வர ஸ்டூடெண்டோடைய ரிவ்யூஸு, அதே போல் அவங்களோட ரிசல்ட் அனாலிசிஸ், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நாம் போகலை. எந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படின்னா கல்லூரியுடைய அனுபவம், சரிங்களா? அங்கே இருக்கிற பேஷண்ட் ஃப்ளோ, அப்புறம் அதில் போஸ்ட் கிராஜுவேட் எம்பிபிஎஸ், அதாவது இப்போ எம்டிஎம்எஸ் கோர்சஸ்லாம் இருக்குதா அப்படின்றத பார்த்து மட்டும்தான் இந்த கல்லூரியை நான் வரிசைப்படுத்திக்கிறேன். எந்த ஒரு சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்து எடுக்கல. என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் தான் இது. இதை நீங்கள் பலவிதமாக மாற்றிக்கொள்ள முடியும். கண்டிப்பாக என்னுடைய இடம், நான் தஞ்சாவூரில் இருக்கிறேன் அப்படின்னால் முதல் இடத்துல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். நான் என்னோட இடம் கன்னியாகுமரியில் இருக்கிறேன், அப்போ கன்னியாகுமரியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் முதல் இடத்துல வச்சுக்கலாம். இதெல்லாம் என்னுடைய சஜஷன் மட்டும்தான். ஸோ இதை வேறு யாரும் உங்களுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும், நீங்கள் ஒரு சாய்ஸ் ஆர்டர் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறோம். ஸோ தயவு செஞ்சு கீப் இட் யுவர் மைண்ட், சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் முதல் இடத்துல ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா, எய்தர் ஆர் ஆல் இண்டியா கோட்டா அப்படின்ற 2 கேட்டகரியில் நீங்கள் ஒரு காலேஜ் பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால், நான் முதல் இடத்துல பெருசாக பார்க்கப்படுவது எம்எம்சி. ஸோ முதல் இடத்துல 1835 ஆரம்பிக்கப்பட்ட மிகப்பெரிய பழமை வாய்ந்த கல்லூரி, தமிழ்நாட்டுக்கு 250 இடங்களை கொண்ட சென்னையில் இருக்கிற கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது. 2வது இடத்துல நான் பார்க்கறது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், சென்னை. 1838 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 250 இடங்களை கொண்ட சென்னையில் இருக்கிற கல்லூரி. நான் 3வதாக பார்ப்பது தஞ்சாவூரில் இருக்கிற தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ். அது 1959 ஆரம்பிக்கப்பட்ட 150 இடங்களை கொண்ட தஞ்சாவூரில் இருக்கிற கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது. அதே போல் 4வது இடத்துல நான் பார்க்கறது மதுரை மெடிக்கல் காலேஜ், மதுரை. அது 4வது இடத்துல பார்க்குறேன். 1954 இப்போது வரைக்கும் 250 இடங்களை கொண்ட மதுரை கல்லூரி, சரிங்களா? பிஜி கோர்சஸ் இருக்கிற கல்லூரி, சரிங்களா? நான் 5வது இடத்துல பார்க்கறது கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், சென்னை. ஸோ இதோட ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1960 150 இடங்களை கொண்ட சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய கல்லூரி, போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்லாம் இருக்குது. அதே போல் 6வது இடத்துல நான் பார்க்கறது செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு. 1965 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்களை கொண்ட செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், பிஜி கோர்ஸ்லாம் இருக்கிற கல்லூரி. அதே போல் நான் 7வது இடத்துல பார்ப்பது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி. 1965 ஆரம்பிக்கப்பட்ட 250 இடங்களை கொண்ட திருநெல்வேலி காலேஜ், ரைட். அடுத்து 8வது இடத்தில் நான் பார்ப்பது கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர். 1966 200 இடங்களை கொண்ட கோயம்புத்தூரில் இருக்கிற கல்லூரி. அதே போல் 9வது இடத்துல நான் பார்ப்பது ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், அண்ணாமலை நகர், சிதம்பரத்தில் இருக்கிற காலேஜ். 1985 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 150 இடங்களை கொண்ட கல்லூரி, சிதம்பரத்தில் இருக்குது. அடுத்து பிஜி கோர்ஸ்லாம் இருக்குது. அடுத்து நான் பார்ப்பது சேலத்தில் இருக்கிற கவர்மெண்ட் மோகன் குமாரமங்கலம் மெடிக்கல் காலேஜ். 1986 100 இடங்களை கொண்ட ஒரு கல்லூரி, பிஜி கோர்ஸ் இருக்குது. அதே போல் 11வது இடத்துல நான் பார்ப்பது கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், பெருந்துறை. 1992 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி, 100 இடங்களை கொண்ட கல்லூரி, பிஜி கோர்சஸ் இருக்குது. அதே போல் நான் 12ஆம் இடத்துல நான் பார்க்குற மிகப்பெரிய கல்லூரி கேஏபி
விஸ்வநாதம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருச்சி 1998 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 இடங்களை கொண்ட கல்வி நிறுவனம். கவர்மெண்ட் காலேஜ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது. அடுத்து நான் இடத்துல பார்க்குறது தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ். தூத்துக்குடி 2000 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 24 வருஷம் பழைய கல்லூரி. 150 இடங்களே இருக்குது. அதே போல் பிஜி கோர்சஸ் இருக்குது. அதே போல் கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 14வது இடத்துல நான் பார்க்குறேன். அசரிப்பள்ளம் அப்படின்ற இடத்துல இருக்கிற கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 2003 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இருக்குது. அதே போல் கவர்மெண்ட் வெள்ளூர் காலேஜ் 15வது இடத்துல கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வேலூர் 2005 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட 100 இடங்களை கொண்ட கல்வி நிறுவனம், கல்லூரி. போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது. அதே போல் 16வது இடத்துல நான் பார்க்கறது தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தேனி. 2006 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 100 இடங்களை கொண்ட கல்லூரி. போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இருக்குது. 17வது இடத்துல நான் பார்க்குறது கவர்மெண்ட் தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் தர்மபுரி. 2008 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். 100 இடங்களை கொண்ட கல்லூரி. அதே போல் பிஜி கோர்சஸ்லாம் இருக்குது. அடுத்து 18வது இடத்துல நான் பார்க்கறது கவர்மெண்ட் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம். 2010 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 100 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இருக்குது. அதே போல் 19வது இடத்துல நான் பார்ப்பது திருவாரூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருவாரூர். 2010 ஆண்டு 100 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இருக்குது. அதே போல் 20வது இடத்துல நான் பார்க்கறது கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் சிவகங்கை. 2012 ஆண்டு 100 இடங்களோட கல்லூரி நன்னாகிட்டு இருக்கு. பிஜி கோர்ஸ் இருக்குது. அடுத்து நான் இடத்துல 21வது இடத்துல நான் பார்க்கறது இந்த கல்லூரி இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கேகே நகர். 2013 ஆண்டு 150 இடங்களை கொண்டு சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ் இருக்குது. இந்த கல்லூரியில் பாண்ட் இருக்கும். படித்து முடித்த பிறகு ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட காலேஜ் ஃபீஸ் வந்து 1 lakh. சரிங்களா? அதே போல் 22வது இடத்துல நான் பார்க்கறது கவர்மெண்ட் திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ். ஸோ 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 100 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து 23வது இடத்துல நான் பார்ப்பது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஓமாந்தூரார் சென்னையில் இருக்கிற காலேஜ். 2015 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 100 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இருக்குது. அடுத்து வந்து 24வது இடத்துல நான் பார்க்குற கல்லூரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் கல்லூரி. 2016 ஆண்டு 100 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ்லாம் இருக்குது. அடுத்து 25 இடத்துல நான் பார்க்கறது 2017 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 2017 ஆண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை. 150 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இல்லைன்ற மாதிரி இல்லை, பிஜி கோர்சஸ் கிடையாது. அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர் 2019 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இல்லை. அதே போல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திருப்பூர் 2021 ஆண்டு 100 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இல்லை. அதே போல் அடுத்த கல்லூரி 28வது இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல். 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட 150 இடங்களை கொண்ட கல்லூரி. அதே போல் 29வது இடத்துல பிஜி கோர்சஸ் இல்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற எந்த கல்லூரி பிஜி கோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் காமன் டைமாக வச்சுக்கலாம். 28வது இடத்துல நாமக்கல் சொல்லிட்டு 29வது இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் திண்டுக்கல். 150 இடங்களை கொண்ட கல்லூரி. அதே போல் 30வது இடத்துல நான் பார்க்கறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர் திருவள்ளூரில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 100 இடங்கள் கொண்ட கல்லூரி. அதே போல் கவர்மெண்ட் 31வது இடத்துல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் விருதுநகர். அதில் வந்து 2021 ஆண்டு 150 இடங்களை கொண்ட கல்லூரி. பிஜி கோர்சஸ் இல்லை. அடுத்து 32ஆம் இடத்துல நான் பார்க்கறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அரியலூர். 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 இடங்களை கொண்ட கல்லூரி. 33ஆம் இடத்தில் நான் பார்க்கறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி. 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 இடங்களை கொண்ட கல்லூரி. அதே போல் கவர்மெண்ட் 35வது இடத்தில் நான் பார்க்கறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ராமநாதபுரம். 2021 ஆண்டு 100 இடங்களை கொண்ட கல்லூரி நிறுவனம். 36வது இடத்தில் நான் பார்க்கறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரி. அது வந்து 2021 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 150 இடங்களை கொண்ட கல்லூரி. நான் 37வது இடத்தில் நான் பார்ப்பது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம். 2021 ஆரம்பிக்கப்பட்ட 150 இடங்களை கொண்ட கல்லூரி நிறுவனம். இது வந்து தமிழ்நாட்டோடைய ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் இப்படி வரிசைப்படுத்தலாம். இதே கல்லூரிகளை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாலையும் வரிசைப்படுத்தலாம். அதோடு சேர்த்து நீங்கள் 2021 எய்ம்ஸ் மதுரை பில்டிங்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ எய்ம்ஸ் மதுரை ஆல் இண்டியா கோட்டாவில் மட்டும் காமிக்கும். அதனால் அதையும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வேளை 5 வருஷம் 6 வருஷம் நீங்கள் படித்து முடிக்கும் போது எய்ம்ஸோட பில்டிங் வந்துடும் அப்படின்னு நம்பலாம். மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம், சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டி.
ஸோ அதனால் எய்ம்ஸ் மதுரையே நீங்கள் ஒரு 25வது இடத்துல 26வது இடத்துலையோ பழைய கல்லூரிகளில் பிஜி கோர்ஸ் இருக்கிற கல்லூரிக்கு அடுத்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக எய்ம்ஸ் மதுரையே நீங்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வைக்கலாம். ஸ்டேட் கவுன்சிலிங்கில் அந்த கல்லூரியை காமிக்க மாட்டாங்க. ஸோ இது எதற்காக நம்ம சொல்லியிருக்கிறோம்னா, அந்த அரசு கல்லூரிகளை அடையாளப்படுத்தும் போது ஐயர் கல்லூரி நிறைய மாணவர்கள் வந்து அரசு கல்லூரிகளை எதிர்பார்ப்பாங்க. அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாரும் இருப்பாருங்க. ஏன் 150 மார்க் 200 மார்க் எடுத்த மாணவர் கூட நீங்கள் எல்லா காலேஜும் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குது. அதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாமலாம் யாருக்குமே கிடையாது. எல்லாருமே வரிசைப்படுத்துங்க. ரீசெண்டாக ஆரம்பித்த கல்லூரிகளில் மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி எதிர்பார்க்க முடியாதோ அப்படின்றது என்னோட பார்வை. இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டா வச்சே, கவர்மெண்ட் காலேஜ் ஆகிடுச்சே, ஒரு 20,000 கட்டினா போதும். ஃபினான்ஷியலி மிகப்பெரிய சேவிங். இடமும் பொருளும் தகுதி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அரசு மருத்துவ கல்லூரிகளில் சீட் எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது சாத்தியமில்லை. ஸோ கண்டிப்பாக நான் அந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம சந்திப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.